இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை காண்பதற்கு அந்நாட்டு மன்னர் செல்கிறார். அந்த மன்னர் முனிவரை பார்த்து, சுவாமி, எனக்கு வாழ்வில் பிரச்சனை மீது பிரச்சனை. என் நாட்டை தாக்க காத்திருக்கும் எதிரி நாட்டு படை ஒரு புறம், உள்நாட்டில் இருந்து கொண்டே சூழ்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் துரோகிகள் கூட்டம் ஒரு புறம், என் நாட்டு செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்லும் கொள்ளைக்கார கூட்டம் ஒரு புறம் என்று எனக்கு தூக்கமே இல்லாமல் போய்விட்டது. நான் நிம்மதியை இழந்து காணப்படுகிறேன் என்று முனிவரிடம் கூறுகிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த முனிவர் எதுவும் பேசாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து மன்னர் கையில் கொடுத்துவிட்டு மீண்டும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். மன்னர் அந்த கல்லை பிடித்து கொண்டே நிற்கிறார். நேரம் ஆக ஆக மன்னருக்கு கைகளில் வலி ஏற்படுகிறது. முனிவர் கண்களை திறந்த பாடு இல்லை. மிகவும் வலி பொறுக்க முடியாத மன்னர் முனிவரை பார்த்து, சுவாமி, நான் இந்த கல்லை கீழே போட்டு விடலாமா என்று கேட்கிறார். உடனே கண்களை திறந்து பார்த்த முனிவர், நான் உன்னை கல்லை சுமந்து கொண்டு இருக்க சொல்லவில்லையே என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த கதையில் சொன்னது போலதான் நம் வாழ்விலும் வரும் பிரச்சனைகளும். கல்லை தூக்கி சுமக்க சுமக்க அதன் எடை கூடிக்கொண்டே தான் போகும். அதே போல்தான் பிரச்சனைகளை சுமந்து கொண்டே இருந்தால் அதன் பாரத்தை தாங்க முடியாமல் சோர்ந்து போவோம். பிரச்சனைகள் வந்த உடனே அதற்கு தீர்வு காண முயலுங்கள். பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் நமக்கு வீண் மன உளைச்சலே ஏற்படும். நிம்மதியும் போய்விடும், தூக்கமும் போய்விடும். ஸோ பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண முயல்வோம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.